எல்லாருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதிலளித்த போது நடந்த சம்பவங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் அவர் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன்ட்டு குட்டி கதை சொன்னார். அப்புறம் அப்படின்னு ஒன்று சொன்னார். இப்போது 2 விஷயம் இருக்குது. அதை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர், என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள், அது காங்கிரஸ் கூட்டணி முடியவே இல்லையே, முடியுமான்னு இந்த இழுபறியாக இருந்தபோது நல்லபடியாக நடந்ததுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அது வைரல் ஆயிடுச்சு. அது வைரல் ஆயிடுச்சு. அதை அவர் சட்டமன்றத்தில் சொல்லலை, அவர் திமுக கட்சி ஆஃபீஸில் சொன்னார். அதை அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியிலேருந்து விலகி திருப்பி அந்த கட்சிக்கு சேர ஆசைப்பட்டு அங்கே சேகர் பாபுனால் சேர முடியாத போய் திருப்பி தவகேக்குள்ளே வந்து அங்கே கொளத்தூரில் நின்று வெற்றி பெற்ற பாபு, அந்த பாபு அவர் ஜெயிச்சோன்னே அப்படின்னு அவர் ஏதோ அப்படி பண்ணார். அது அவர் லெவலுக்கு அது ஓகே. பாபு பேசுகிறாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, அவங்க பேசுகிறாரு, அதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம லெவலில் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டும். விஜய் அவர்களுக்கு தெரியும், ஒரு படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகன் சொல்ல வேண்டிய வசனத்தை, சார் நீங்கள் சொல்லுங்கள், வேணாம் யோகி பாபு பேசிட்டோம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரே தவிர, இல்லை அதை நான் பேசுகிறேன், நான் பேசினாலும் சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் கிடையாது விஜய். நான் பழகின வரைக்கும் எனக்கு அவரை 2000ஆவது வருஷத்துலேருந்து தெரியும். நான் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டார் நைட் கனடாவில் நடந்தபோது நான் தான் அதுக்கு உண்டான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி நானும் போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். எஸ்ஏசியும் வந்திருந்தார். அதுக்காக சொல்கிறேன், அவர் எனக்கு தெரிஞ்ச யாரையும் புறம் பேசுகிறவர்கள்லாம் கிடையாது. ஏதோ ஒன்றுன்னா ஒன்று, நேரம் என்ன நேரம் எனக்கு உண்டான. அது அரசியல் மேடையில் என்ன வேணால் பேசலாம். அரசியல் மேடையை நம்ம அசம்பிளிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதுக்கு நிறையா மாண்புகள் இருக்குது. நிறைய பேர் இருந்திருக்காங்க. சீனியர்ஸ் இருக்கும்போது என்னென்னா அந்த சீனியர்ஸ் வழி நடத்துவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் ஃபுல்லாக நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் அசம்பிளிக்குள்ளே வந்திருக்காங்க. முதலமைச்சர் உள்பட ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரியான சமயத்தில் அவர் கொஞ்சம் ரிஃபைண்டாக பேசியிருக்கலாம். ஆனால் அவர் பேசுகிறது தப்பு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அசம்பிளிக்குள்ளே உண்டான அரசியலையும் செஞ்சு தான் ஆகணும். அதை ஆனால் சட்டசபையில் இல்லாத ஒருவரை பற்றி நாம் பேசக்கூடாதுங்கிறது ஒரு மரபு இருக்கிறது. அதை சபாநாயகர் நான் ரைட்டாக தப்பாங்கிறது அவர் பேசுவார் வச்சுக்கோங்களேன். இப்போ திரு பிரபாகரன், ஜேசிடி பிரபாகரனும் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறார் அசம்பிளி. அவர் அதிமுகவில் இருந்தவர், பட் ரொம்ப கரெக்டாக ஒரு மினிஸ்டரே தப்பாக பேசினா கூட இல்லை உட்காருங்க, இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜெனிவினாக இருக்கிறார். ஓகே. இப்போது இதில் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பதில், அதுக்கு முன்னாடி வெளிநடப்பு செஞ்சு அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு ஒன்று வெளிநடப்பு செஞ்சு அவங்க அதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் சொல்லிட்டார், முதலமைச்சர் பேசி முடித்தோடனே உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் எதிர்க்கட்சி தலைவருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கொளத்தூரில் தோல்வி அடைந்த காரணத்தினால சட்டமன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்க வேண்டிய சூழலில் அந்த இடம் மிக சின்ன வயசுலேயே உதயநிதி அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவர் இன்னும் ஜாகிரதையாக இருக்கணும். பக்கத்தில் வர வார்த்தை நிறைய, அண்ணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா கூட அதை எல்லாம் தாண்டி ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கராக அவர் இருந்திருக்கும். எனக்கு தெரிந்தவரை ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருந்திருந்தால் அவர் வெளிநடப்பு செய்திருக்க மாட்டார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ அப்படியே ஒரு கதை சொல்லிட்டார்.
அந்த கதைக்கு உண்டான பதிலை திரு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியில போய் சொல்றதுக்கு பதிலாக அதே பதிலை அவர் சட்டமன்றத்துக்குள் சொல்லி இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கி இருக்கும். அப்போ 2 பேர் விஷயத்தையுமே நம்ம சபை குறிப்பிலேருந்து நீக்கிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாலும் சபாநாயகர் வந்திருப்பார். இப்போ என்ன ஆயிடுச்சு, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் சொன்னது மட்டும்தான் அவை குறிப்பில் ஏறும். திரு உதயநிதி சொன்னது மீடியா வழியாக வெளியில் வேணால் போகலாமே தவிர சட்டமன்ற அவை குறிப்பில் ஏறாது. 13வது சட்டமன்றத்தில் நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு இருக்கு. எந்த கட்சிக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் பேசின அனைத்தும் இருக்கிறது. சட்டமன்ற வாஞ்சிநாதன் கேட்கிறார் அப்படின்னு கலைஞர் என்னை பற்றி சொன்னது இருக்கு. அதே போல் எத்தனை முயற்சி பண்ணாலும் போலீஸில் சொன்னால் கூட அந்த பழக்கடை எடுக்க முடியல. அப்புறம் தான் அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கள் பழம்பெரும் போலீஸ்காரர்களாக இருக்கிறார்கள் நான் சொன்னதும் இன்னைக்கு இருக்கு. கலைராஜன் எனக்கு பன்றி காய்ச்சல் வரும் அப்படின்னு சொன்னார். அம்மாவுக்கு துரோகம் பண்ண எஸ்வி சேகருக்கு பன்றி காய்ச்சல் வரும்னார். நான் உடனே கையை தூக்கி கலைராஜன் என்னை தொடாத வரைக்கும் எனக்கு பன்றி காய்ச்சல் வராதுன்னு சொன்னேன். அதுவும் இன்னைக்கு இருக்கு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நம்மை பற்றி நமக்கு எதிரான ஒரு விஷயம் பதிவாகும் போது அந்த இடத்துல நம்முடைய பதிலும் பதிவாக வேண்டும். அந்த இடத்துல நம்ம கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வெளிநடப்பு பண்ணுறேங்கிறது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலை. ஏனென்றால் அன்றைக்கு இவர் இந்த மேகதாது விஷயத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்கும்போது அதை உடனடியாக சேர்த்துக்கொள்ளணும்னு சொன்னது திரு விஜய் முதலமைச்சர். எதுக்காக சொல்கிறேன்னா, முதலமைச்சர் விஜய் இப்போ பெரிய அரசியல்வாதி, அப்படியே ஒரு பல கட்சியில் இருந்து பல ஆண்டுகளாக இருந்து கவுன்சிலராகி எம்எல்ஏ அப்படிலாம் வரல. சினிமாவில் இருந்தார், ஒரு தூய அரசியல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், வந்துட்டார். ஸோ அதற்குண்டான சின்ன அலவன்ஸையும் நாம் கொடுக்க வேண்டும். அவர் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் ஒரு அரசியல் பேசணும், இல்லை ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு கைத்தட்டலுக்கு அது உபயோகமாக இருக்கும்னு நினைச்சாரா என்னமோ தெரியல. அவர் ஏன் நினைச்சாருங்கிறது அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இப்படி இருந்திருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தனி மனிதர்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக இந்த ப்ராஜெக்ட் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். இப்போ அவர் சொன்னார், நான் ஊழல் செய்ய மாட்டோம், செய்யறங்களையும் விட மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம். ஓகே, ஃபைன், அது கவர்மெண்ட் பாலிசி சொன்னார். ஓகேயா? அடுத்த கேள்வி பார்ட்டி ஃபண்டுன்றாங்களே, அது என்ன பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா, கோச்சிக்க வேண்டிய வார்த்தையா, அதுக்கு ஏன் அவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்க, அதை எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்னு அது ஒரு புனிதமான வார்த்தையாக மத்திய அரசு மாற்றியாச்சு. எப்படின்னு சொன்னால், நீ இன்னொருத்தங்கிட்ட லஞ்சமாக வாங்கிறதுக்கு பதிலாக நீ அஃபிஷியலாகவே பேங்க்கில் போட்டு நீ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. எதற்காக ஒரு பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறாங்க? அந்த பார்ட்டியினால் நமக்கு ஏதாவது ஆதாயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த டேபிளுக்கு அடியில் கொடுத்தா லஞ்சம், அதே ஜிபே வழியாக அப்படி அனுப்பிச்சிட்டாக்க அது அன்பளிப்பு இல்லையா? ஒரு பரிசு பொருளாக கொடுக்குறது. அது அன்னைக்கு கொடுக்க முடியும். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர அன்றைக்கி ஒரு 10 கோல்டு காயின்கள். எதுக்கு கல்யாணத்துக்கு யாராவது 10 கோல்டு காயின்? நம்மளுடைய உறவுகாரங்க கல்யாணத்துக்கு கொடுப்போமா? மிஞ்சி போனால் என்ன பண்ணுவோம்? 1000 ரூபா கொடுப்போம், 5000 ரூபா கொடுப்போம், 10,000 ரூபா கொடுப்போம், அவ்வளோதானே இல்லையா? 1,00,000 ரூபா தாய் மாமன் சீரு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம். ஆனால் இது இந்தியாவிலேயே 5,594 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக வாங்கினது பிஜேபி. அப்போது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி என்பது பிஜேபின்னு தானே சொல்லணும் நீங்கள், இல்லையா? பார்ட்டி ஃபண்டு வாங்கினது ஊழல், பார்ட்டி ஃபண்டு வாங்கிறது தப்பு, அது அப்படின்னு சொன்னால் இன்னி வரைக்கும் தாவேக்கா வாங்கலை. ஓகே, ஆனால் இந்தியாவில் இது போன ஆண்டு வந்த விஷயம், கூகுள்லேயே பாருங்கள். அப்புறம் டிஎம்சி
நம்முடைய கல்கத்தாவில் மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தலையா, அவங்க வந்து 1592 கோடி ரூபாய். காங்கிரஸ் இன்னைக்கு வந்து சேர்ந்து தாவகையோட சேர்ந்து ஊழலற்ற ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிற காங்கிரஸ் வாங்கினது 1351 கோடி ரூபாய். அப்புறம் பிஆர்எஸ் 1191, பிஜு ஜனதா 775, டிஎம்கே 632 கோடி. ஓகே, ஏன்னா டிஎம்கே பற்றி தான் இப்போ பேச்சு, அதனால் சொல்கிறேன். அதிமுக பேர் வரல. அப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து 328 கோடி, தெலுங்கு தேசம் பிஜேபி ஆதரிக்கிறத அவங்க 211 கோடி. இதில் இந்தியாவிலேயே ரொம்ப குறைச்சலாக வாங்கியிருக்கிறது கோவா ஃபார்வர்டு 35 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்காங்க. இது சாதாரணமாகவே ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினாலே மாவட்ட செயலாளரே கொடுக்கக்கூடிய காசு தான் அது. நம்ம ஊர்லலாம் 35 லட்ச ரூபா. இதுதான் எலக்ட்ரல் பாண்டு, அதைத்தான் பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறாங்க. சில மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க சார், ஒரு 1 இயரில் எங்கள் பார்ட்டிக்கு ஒரு 10% கொடுங்க, நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாநிலம் இருக்குது. இன்னும் சில மாநிலத்தில் நீ துட்டை வச்சதுக்கப்புறம் தான். அதுவும் இன்னொன்று தெரியுமா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த ஸ்கிராப் எடுக்கிறாங்க தெரியுமா, அந்த இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட்டு அதை கூட ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்களோ புதுசாக கூட்டணிக்குள்ளே வந்தவங்களோ அவங்க தனக்குத்தான் வரணும். ஏனென்றால் அதில் ஒரு நாளைக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு 3 கோடி ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸ்கிராப்பில் குப்பைன்னு சொல்கிறோம்ல, அந்த குப்பை, அது இரும்பு குப்பையாக இருக்கலாம், அலுமினியம் குப்பையாக இருக்கலாம், என்ன வேணால். இதுதான், இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இதனால் இதை யாரும் தவிர வந்து நம்ம அசெம்பிளிக்குள்ளேயே, நான் இதை பேர் சொல்ல விருப்பப்படலை, நிறையா கட்சிகளுக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவரே இன்னைக்கு முக்கியமான பொறுப்பில் அங்கே இருக்கிறார். அது திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் சில விஷயங்கள் மாற்ற முடியும், சில விஷயம் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தில் நான் கைத்தட்டி வரவேற்பேன், லஞ்சம் கிடையாது எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறத வரவேற்பேன். அந்த இப்போ தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் பணம் வாங்கினாங்கன்னு நம்ம நிறைய பேச்சு வருது. ஏன் கொடுத்தாங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். நான் இது வரைக்கும் ஒரு சினிமா டிக்கெட்டு கூட பிளாக்கில் வாங்கின்னு பார்த்தது கிடையாது. எந்த இடத்துலையும் ட்ரெயினில் ஒரு 100 ரூபா அப்படியே டிடிஆர்ட்ட கொடுத்தா அப்படியே ட்ரெயினில் ஏறி போயிடலான்னு நான் போனது கிடையாது. அது என்னுடைய வாழ்க்கை முறை இல்லையா. அடுத்த ட்ரெயினில் போய்க்கலாம், அப்படி என்ன போகிறது இல்லையா, அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுவோம். அந்த மாதிரி மனோபாவம் தான் எனக்கு. ஆர்த்தி தட்டில் 10 ரூபா கூட போடாமல் நான் ஜெயித்தேன். மயிலாப்பூரில் 300 கோடி ரூபா வேலை நடந்த போது கூட ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காமல் நேர்மையான எம்எல்ஏவாக நான் இருந்துட்டேன். எனக்கு அது பிடிக்கும். ஆனால் விஜய் அவர்கள் இதை எப்படி தடுப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். இன்னைக்கு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த 107 எம்எல்ஏக்களில் இவரை தவிர 106 பேர் எப்படியாவது நாம் பெருசாக சம்பாதிச்சிடணும், இந்த கேப்பில் விட்டா கிடையாது அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒரு தடவை நான் எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு கவுன்சிலர் என்ன கேட்டாங்க, என்னென்ன பணம் வேணான்றீங்க, ஸோ 1.5 வருஷத்தில் நானே 2 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன், 5 கோடி ரூபா டார்கெட் வச்சுருக்கேண்ணே அப்படின்றார். எப்போ புது இனோவாவில் வந்து இறங்கிக்கிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்சி கவுறுகிறது, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் பொது ஜனங்களுக்கு மிக நெருக்கமாக உள்ள கவுன்சிலர்கள் செய்யும் அடாவடியும் ஊழல்களும் தான் காரணம். இதை தோத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, ஜெயித்தவங்க இதை மனசில் வச்சுக்கிட்டா தோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க. அந்த இடத்துல தான் ஊழல் பெரிய லெவலில் ஆரம்பிக்குது. அதை வந்து நான் இப்போ இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்காக இதை சொல்கிறேன். இதுதான் பார்ட்டி ஃபண்டு மேட்டர். அடுத்தது வந்து இன்னொன்று வந்து கேட்டிருக்காங்க, தமிழக கூட்டணி தர்மம். திமுகவுக்கு கூட்டணியே கிடையாதுன்னு கம்யூனிஸ்ட்லேயே பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க.
நாங்கள் நினைச்சா 8ஆம் தேதி நாங்கள் நினைக்கலைன்னா 10ஆம் தேதி இவர் ஆட்சியை அமைச்சிருக்க முடியாதுன்னு 2 சீட்டு ஜெயிச்ச திமுகவில் இருந்து ஜெயிச்ச 2 சீட்டு ஜெயிச்சவங்க பேசுகிறாங்க. நாளைக்கு மதிமுக வந்து முடிவெடுக்க போகிறேன், திமுகவில் இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மதிமுக மேட்ரு கடைசியாக நம்ம வருவோம். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் இனிமேல் கூட்டணியே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் அது கைத்தட்டி வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், திமுகவாகட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். ஏன்னா 1%, 1.5%, 0.5%, 1/4%, லட்சத்தில் ஓட்டு வாங்குறவங்க, ஆயிரக்கணக்கில் ஓட்டு வாங்குறவங்க எல்லாம் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு அவங்க கேட்குற டிமாண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அது போறாமல் எனக்கு வேற துறை கொடு, இந்த துறையில் என்னால் பெருசாக பண்ண முடியாது. பெருசாக என்ன பண்ண முடியல? நல்லது பண்ண முடியலையா? துட்டு பண்ண முடியலையா? அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த இடத்த மட்டும். எங்களுக்கு வேற துறை கொடுங்க, இடைத்தேர்தல் வருதா எங்களுக்கே சீட்டு கொடுங்க. யார் தயவும் இல்லாமல் 108 சீட்டு ஜெயிச்சது தாவேக்க. அப்போ மறுபடியும் யார் தயவும் இல்லாமல் அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க இந்த இடைத்தேர்தலில். ஆனால் அவர்கள் செய்த தவறு, அந்த காங்கிரஸை தடன்னு முதல்ல சேர்த்துக்கிட்டது அவங்க செய்த தவறு. அப்போ பார்ட்டி ஃபண்டை பேசணும்னா இப்போ முதல்ல இந்த 1351 கோடி ரூபா வாங்கின காங்கிரஸை பற்றியும் தானே அவங்க பேசணும். கூட இருக்கிறவங்களையே வச்சுக்கிட்டு நம்ம ஊழலான ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னா எப்படின்னு தெரியல. அதற்குள்ளே இந்த காங்கிரஸ் அந்த மினிஸ்டர் எங்கடா என்னன்னா அப்பப்போ எதையோ ஒன்று பண்ணி ஒரு குத்தாட்டம் போடுறாரு. விஜயோடைய பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறாரு. அது முதலமைச்சர் பாட்டுக்கு போட்டால் நேஷ்னல் ஆந்தத்துக்கே போட்ட மாதிரி நினச்சி அவருக்கு இன்னொரு பெரிய உதவி அதிகமாக செய்வார்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அதே போல் ஏதோ பள்ளிக்கூட குழந்தைங்களை பற்றி அது தப்பாக பேட் டச் மாதிரி ஏதோ பரவலாக வந்தது. அவர் அந்த எண்ணத்தில் பண்ணினாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படிப்பட்ட எண்ணம் வந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் இவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். சார் அந்த அந்த குழந்தைய பிடிக்க காப்பாற்றுங்க, யாராவது இப்போ பிடிங்க அப்படின்னு அவர் சொல்லலாம். உடனே இவரையும் பிடிச்சி நானே கையை அமுக்கி விடுறேன், காலை அமுக்கி விடுறேன்னா எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு. எல்லாரும் அப்பாவா இருந்தவங்க தான், அப்பாவா ஆக போகிறவங்க தான், சகோதரனாக இருந்தவங்க தான். ஆனால் பொது வெளியில் வரும்போது எப்படி என்பதை நாம் பார்த்து நடந்துக்கணும். அவ்வளோ, அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்தாலே நம்ம மேலே எப்போ வேணால் சாணி அடிக்க தயாராக இருப்பார்கள். அப்போ அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த அப்படி அப்படி நகர்ந்துக்கிட்டு மூஞ்சியில் சாணி விழாமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் அந்த எண்ணத்தோடு இருந்தால் அவருக்கு நல்லது. ஸோ இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து போனாங்க, எல்லாருக்கும் மினிஸ்ட்ரிஷிப் வாங்கினாங்க. இன்ஃபேக்ட் இத்தனை 60 ஆண்டு கால அந்த ஒரு இத்தனை எது போனாலும் பரவாயில்ல, எனக்கு திமுக விட மாட்டேன்னு சொன்ன முஸ்லீம் அந்த அந்த லீக் அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. அதனால் இனிமேல் திமுக இந்த இந்து எதிர்ப்பு என்பதை கைவிட்டு விட்டு இந்த கோவிலில் விளக்கேற்றலாமா கூடாதா, சாமி கும்பிடலாமா, திராவிட கழகத்தினுடைய அந்த இந்து எதிர்ப்பு கொள்கைகளையும் இந்து கடவுள் எதிர்ப்பு கொள்கைகளையும் பிராமண எதிர்ப்பையும் கைவிட்டு விட்டால் அது திமுகவுக்கு நல்லது. இல்லைன்னா திருப்பியும் எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை கட்டிக்கிட்டு தண்ணியில் குதிக்கிற மாதிரி தான் திமுகவும் திராவிட கழகத்தை அப்படியே ஒரு பாறையை கட்டிக்கிட்டு தண்ணியில் குதிக்கிற மாதிரி. இதோ இப்போது ஜோசப் விஜய் சொல்லியிருக்கார், பெரியாருடைய எந்த கருத்துக்கள் எங்களுக்கு ஏற்புடையதோ அதை மட்டும்தான் எடுத்துப்போங்கிறார். அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அது என்ன பிராமண எதிர்ப்பு, கடவுள் இந்து கடவுள் எதிர்ப்பு? இப்போ புடலங்கான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது புடலங்கா கூட்டணின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார். அதுக்காக வெங்காயம்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய வெங்காயமான மேட்டர். உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்ட எதிர்ப்பு தான் இதெல்லாம். யாரும் உலகத்தில் யாரையும் அழிக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும். ஓகேயா? நான் எத்தனையோ இப்போ தலைவர்கள்ட்ட, மோடி வரைக்கும், இந்த பக்கம் நம்ம ஜெயலலிதா, இப்போ கலைஞர்கிட்ட எத்தனை ஒரு தந்தையை போல் என் கையை பிடிச்சிட்டு பேசினவர், நீ ஒரு சகோதரனை போல் மிகச் சிறப்பாக என்னை ஒரு ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்
யாருக்கிட்டையும் நான் ஒரு பைசா காசு கூட வாங்கினது கிடையாது. கடவுள் என்னை கடனில்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தூக்கம் வர அளவுக்கு நல்ல தூக்கத்துக்கு எந்த குறைவில்லாத வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு போதும். எனக்கு பெரியவர்களுடைய ஆசி, என் தந்தையினுடைய ஆசி, உயிரோடு இருக்கக்கூடிய என் தாயினுடைய ஆசி, என் முன்னோர்கள் ஆசி எனக்கு. அது எனக்கு போதும். அதனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்னுடைய பாராட்டணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. என் மனதில் பட்டதை நான் சொல்லக்கூடிய ஒரு நேச்சர் எனக்கு. நான் இனிமேல் எந்த கட்சியிலையும் போய் சேரவும் போகிறது கிடையாது. எந்த தேர்தலையும் போய் நிற்கவும் போகிறது. ஓகேயா? அதனால் இந்த கூட்டணி மாற்றம் என்பதை இப்போ இருப்பாங்க. இத்தனை கட்சி சேர்றாங்களே, அத்தனை பேருக்கும் தாவேக்கால இடம் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. அப்புறம் தாவேக்காகவே உழைச்சவங்க அவங்களுக்கு எங்கே இடம் இருக்குது? அவங்கெல்லாம் வெளில துரத்துருவாங்களா? இதை டீல் பண்ண வேண்டியது திரு விஜய் அவர்கள். நேற்றுக்கு மாரத்தான் ஓடினார். பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினார். போதை பழக்கத்துக்கு எதிரான ஓட்டம். பெரிய க்ரௌடு, ஃபேண்டாஸ்டிக். அந்த பெரிய க்ரௌடை தக்க வச்சுக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. அதை செய்ய வேண்டும், செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மதிமுகவுடைய நிலைப்பாடு, என்னை போல திமுகவை புகழ்ந்து பேசியவர்களே கிடையாது அப்படின்ட்டு நேற்றுக்கு திரு வைகோ சொன்னதாக படித்தேன். அவரை போல திமுகவை கேவலமாக பேசினவங்களும் கிடையாதுங்கிறத அவர் சொல்ல மறந்துட்டார். அவருக்கு இன்னைக்கு மகனுடைய பாசம் கண்ணை மறைக்குது. அந்த பாசத்தில் அவர் வழுக்கி விழுந்து கொண்டிருக்கிறார். அவர் திமுக கூட்டணிலேருந்து விலகினா கூட, அப்போ துரை அவருடைய மகன் திமுக கூட்டணியில் ஜெயிச்ச எம்பி சீட்டை ரிசைன் பண்ணிட்டு சொல்லுங்கள். எம்எல்ஏ மட்டும் ரிசைன் பண்ணணும்னு இவர் ஏன் ஆசைப்படுறாரு? அந்த எம்பி சீட்டையும் ரிசைன் பண்ணிட சொல்லுங்கள். திமுக கூட்டணி தான் வாங்கினார், அந்த எம்பி சீட்டு ரிசைன் பண்ண சொல்லுங்கள். பண்ணிட்டு போட்டோம். அவருக்கு இப்போ டெல்லி பிரதிநிதிக்கு இவருக்கு கிடையாது, வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்க. அது கொடுத்தது தப்பு. ஒரு சினிமா ப்ரொடியூசருக்கு எப்படி கொடுக்கலாம், வெங்கட் நாராயணா கொடுக்கலான்னு நிறைய எதிர்கட்சிகள் இருக்காங்க. ஏங்க, அதை கொடுக்க வேண்டியது தாவேக்கா, ஆளும் கட்சி, முதலமைச்சர். நீங்கள் ஏன், உங்களை யார் கேட்டாங்க? உங்களெல்லாம் கேட்டு தான் எல்லாம் செய்யணுமா? நான் காருக்கு இன்றைக்கி பெட்ரோல் போடலாமா, நான் ரைட்டில் உட்காரலாமா, லெஃப்டில் உட்காரலாமா, இதெல்லாம் சிஎம் கேட்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து இந்த இரிட்டேஷன் ஜாஸ்தியாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஜோசப் விஜய் என்ன பண்ணுவார், இந்த மாதிரியான டார்ச்சர்னால நான் இந்த ஆட்சியை விலகிறேன், நான் மறுபடியும் தேர்தலில் நிற்கிறேன், நான் உங்ககிட்ட வரேன், நான் வேணும்னா மொத்தமாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஃபுல் மெஜாரிட்டிக்கு அவரே கலைச்சிட்டு தேர்தலில் நிற்கக்கூடிய தைரியம் உடையவர் தான் திரு ஜோசப் விஜய். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ போனோம், சேர்ந்தோம், கிடைக்கிற லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அது அவரும் லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டார், வாங்கவும் விட மாட்டேன்ட்டார். அப்போ இங்கே என்னதான் பிரயோஜனம்? ஒரு கார் கொடுப்பாங்களா, அவ்வளோதானா அப்படின்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும், லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியாக இருந்தால் மக்கள் வரவேற்பார்கள். அவ்வளோ. அதே போல் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகுதான் அவர் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாரோ அது எப்படி நிறைவேற்ற போகிறார் தெரியும். அது வரைக்கும் அதை விமர்சிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயமாக எனக்கு தெரியவில்லை. ஸோ பாக்கி கேள்விகள் என்னென்ன கேள்வி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுவோம். யாராவது நான் பேசுனதுக்கு பாசிட்டிவாக நான் அப்ரிஷியேட் பண்ணணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. மாற்று கருத்திற்கு இந்த இவன் அப்படி தான், டேஷ் இந்த பையன் இவன் இப்படி தான் அப்படின்னாக்கா அதை விட்டுருங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இதனால் நான் ஒன்றும் என்னை மாற்றிக்க போகிறது கிடையாது. என் கருத்துக்கு எத்தனை பேர் ஆதரவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேனே தவிர, நான் என்ன மாற்றிக்கிறதுக்கு தான் நான் கேட்கல. 5 விளையாது 50 விளையுமான்னு கேட்பாங்க. 75க்கு அப்புறமா விளைய போகுது, முதுகு வளைஞ்சதும் உண்டு. அதுவும் நம்மளுடைய நல்லபடியாக இருக்குது. ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.